அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு சஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு லட்டு பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து நம்ம தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் தலைமுடி வளர்கிறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் ப்ரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு லட்டுங்க. நம்ம பசங்களுக்கு நிறைய கொடுங்க. உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா இந்த லட்டுவை ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு முடி கொட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. செம சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். இது சிம்லே வச்சு நல்லா வறுக்கணுங்க. நல்லா வெடித்து வரும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது வெயிட் லாஸில் இருக்கவங்க நிறைய எடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க இதில் நம்ம வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். வெள்ளை சக்கரைலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. காலைல டிஃபன் சாப்பிடாம நிறைய பேர் போவாங்க. பசங்கள்லேருந்து ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த ஒரு லட்டு ஒரு கிளாஸ் பாலும் குடித்தாலே போதும். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் மத்தியானம் வரைக்குமே பசிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம சத்தானதை கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போது நல்லா வறுபட்டுச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ பக்கத்தில் காமிக்கிறேன். இப்போ வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்தோடனே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போது அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கனால நான் வறுத்துக்கிறேன். நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். திரும்பவும் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதே நல்லா வறுக்கணும். இது வெடிக்க ஆரம்பித்த உடனே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்தீங்க அப்படின்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும். கருப்பெல் எடுத்திங்க அப்படின்னா லைட்டாக கசக்கும். அதனால் அன்றைக்கி வெள்ளெல் தான் எடுத்திருக்கேன். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதே ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்போது 2வது டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததில் 1/2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதை நம்ம சேர்க்க போகிறோம். உங்கள் கோதுமை வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது தண்ணி வந்து ஜாஸ்தி எடுத்துச்சு அப்படின்னா 1/2 கப் போதுங்க. இல்லை தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துச்சு அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துவோம். உங்கள் கோதுமை மாவு பொறுத்து நீங்கள் வந்து மாவு வந்து கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கலந்துட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த மாவு வந்து நல்லா வறுபடணும். வறுபடும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும். பாதி வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும். இப்போ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக உதிரி வந்துச்சு பார்த்திங்கன்னா நல்லா வாசமும் வருது. இந்த டைமில் நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுக்கணுங்க. இந்த தேங்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த ரெண்டுமே நல்லா வறுபடணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. தேங்காவே தெரியல பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். நல்ல வாசம் வரும். அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வறுத்த ஃப்ளாக்ஸ் சீட் இருக்கு இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் நான். இப்போது நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் தோல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த ஃப்ளாக்ஸ் சீடை சேர்த்துட்டேன். இது நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி வந்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலந்து விட ஈஸியாக இருக்கும்.
மாற்றியாச்சு. இது இருக்கட்டும். இதே மிக்ஸி ஜார்லேயே நான் வறுத்து வச்ச இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதையும் நான் சேர்த்துட்டேன். இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா, இதில் இருக்க எண்ணெய் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கலையா, அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் இருக்க எண்ணெய் வெளியே வரும்போது நான் வந்து எடுத்துட்டேன். இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதையே நம்ம வந்து அந்த பெரிய பாத்திரத்துலேயே மாற்றிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம வந்து கோதுமாவும் தேங்காயும் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்க்கணும். அதையும் சேர்த்துடலாம். இப்போது இதை சேர்க்குறேன். இதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ளாக்ஸீட் அடிப்போம் இல்லையா, அதில் நீங்கள் முழு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து நல்லா அரைப்பட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வெள்ளை இல்லை, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் நான் நட்ஸ் வந்து பிஸ்தா மட்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்க்குறேன். பிஸ்தா தான் சேர்க்கணும் இல்லை, உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸே இல்லைனாலும் விட்டுடலாம், அது உங்கள் விருப்பம்தான். இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை துருனதுக்கப்புறம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்க்க போகிறோம். வெல்லம் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் அன்றைக்கி வெல்லம் தான் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இனிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம், ஆனால் இதுவே நல்லா கரெக்டாகவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஃப்ளாக்ஸீட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், நம்ம சேர்த்த வேர்க்கடலையிலையும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ லட்டு பிடிக்க வரும், ஆனால் இது வந்து 20 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. இல்லை நான் 2 நாளே காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா இப்போயே லட்டு பிடிச்சிக்கோங்க. இல்லை எனக்கு 20 நாள் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நெய் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், லட்டு பிடிக்க வருது, ஆனால் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இதை வச்சுக்க முடியாதுங்க, ரஃப் ஆயிரும். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நான் எதையுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆயிருக்கு. நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்க நெய்யும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு நம்ம லட்டு பிடிக்கலாம். இந்த லட்டு வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அவசியமே இல்லைங்க, நீங்கள் வெளிலே வைக்கலாம். வெளியில் வச்சாலுமே 20 to 25 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கலாம், கெட்டு போகாது. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா கூட இந்த லட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகுங்க. இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக லட்டு பிடிக்க வருது. சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆச்சு. ப்ரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு லட்டு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை